புள்ளியார் சுழி போட்டு நான் வந்து முதல் கதையை ஆரம்பிச்சு வைக்கிறேன். எல்லாருக்கும் 12 minutes, ஏதோ few seconds grace time உண்டு. So I will just set a timer in my phone. Sorry, I lost the connection in between. Now I am back. Sorry. Okay. Yeah. 1 minute, please. Take your time. Okay, not to worry. Somebody can time me. It will be a little over 12 minutes. ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போற கதை வந்து இமயம் எழுதின வாழ்க வாழ்க என்ற கதை. இமயம் வந்து ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர். அண்ட் அவர் இது கொஞ்சம் ஒரு 2020லயே இந்த கதையை எழுதியிருக்காரு. ஸோ நீங்க இந்த கதையை கேட்டப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹவு இட் ஹஸ் ப்ராக்டிகலி பீன் it was able to foresee என்னென்ன நடக்கும் நம்ம சமுதாயத்துல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். 2 நாளா பிள்ளைக்கு குளிர் ஜுரமா இருக்கே, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் அவ மக வளர்மதியே கேட்டா. போற அப்படின்னு பதில் வந்தது. என்னவ இழுக்கிற அப்படின்னு ஆண்டாள் கேட்கவும், ஆஸ்பத்திரிக்கு சும்மா காசு பணம் இல்லாம போக முடியுமா? சரி, பிரைவேட்ல போனாதானே 500-1000 புடுங்குவான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு என்ன அப்படின்னு ஆண்டாள் கேட்கவும், வளர்மதி சரி நைஸா நம்ம இங்கிருந்து நழுவிடலாம், இந்த சண்டை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கமா போயிட்டா. ஆண்டாள் போய் தன்னுடைய பேரப்பிள்ளைய தொட்டு பார்க்கும்போது நெருப்பா கொதிக்குது குழந்தை. மூக்குல வந்து கொருன்னு ஒரே சத்தம். ஆண்டாளுக்கு ஒரே அழுக. அந்த பாழா போன செந்தில்குமார் 8வது படிச்சிருந்த என் பொண்ணு வளர்மதிய வந்து கல்யாணம் கேட்டு நானும் பண்ணி வச்சேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி தின்னுட்டான், இப்போ வேற ஒருத்தி யாருக்கிட்டயோ கூத்தடிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு அவளுடைய நிலைமைய பத்தி புலம்பிட்டு, சரி வாசல் பக்கம் போய் பார்க்கலாம், கண்ணகி இல்ல சொர்ணம் பெரியம்மா யாராவது இருக்காங்களா, அவங்க கிட்ட காசு வாங்கி பேரப்பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு வளர்மதி கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வெளியே வந்தப்போ வெங்கடேஷ் பெருமாள் வந்தான். என்னம்மா இன்னைக்கு எங்க வேலை அப்படின்னு கேட்டான். கூப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டிதான்பா அப்படி ஆண்டாள் சொன்னான். சரி, கூட்டத்துக்கு வரியா? இன்னைக்கு எங்க தலைவி கட்சி பிரசாரம் பண்றதுக்கு இங்க வராங்க. ஆளுக்கு 500 ரூபாய் ஒரு புடவை. நம்ம தெருவுலயே நிறைய பேர் வராங்க, 3 வேன் போகுது அப்படின்னு அவன் கேட்டான். இல்லப்பா, பேரப்பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கண்ணகியை கேட்டா, நீ போறியா அப்படின்னு. அவன் தான் வம்படியா அடிக்கிறான், அதனால போய் தான் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்ணகி. ஆண்டாளுக்கு ஒரே குழப்பம், போறதா வானாவா? போனா எப்ப வருவோம்னு தெரியாது, ஆனா போனா 500 ரூபாய் கிடைக்கும், வளர்மதிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஆண்டாள் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வெங்கடேஷ் பெருமாள் சொன்னான், இந்த பாரு, வர்றேன் வரலன்னு சொல்லு, நீ வரலன்னா நான் வேற ஆள் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டாள் வந்து சரி எந்த ஊருக்கு போறீங்க? விருதாச்சலம். எப்போ வருவீங்க? 10 மணிக்கு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க, அது முன்ன பின்ன ஆகும், இங்கிருந்து போறதுக்கு 1/4 மணி நேரம், வரத்துக்கு 1/4 மணி நேரம், மீதி கணக்கு நீயே போட்டுக்கோ அப்படின்னும். அதுக்குள்ள செல்லம்மா வந்து கூட்டத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு கேட்கவும், வாங்க வாங்க அப்படின்னு சொன்னான் வெங்கடேஷ் பெருமாள். மீதி பேரையும் கூட்டின்னு வரலாமான்னு கேட்டதுக்கு எல்லாரையும் கூட்டின்னு வாங்க, எல்லாருக்கும் 500 ரூபாய் உண்டா? எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லவும் ஆண்டாள் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு, சரி நீ இப்பவே காசு கொடுக்கறதுனா நான் வரேன் அப்படின்னு அவன்கிட்ட கண்டிஷன் போட்டாங்க.
என்னை நம்பாம தானே நீ இப்ப காசு கேக்குற. கூட்டம் முடிஞ்சுதானே நான் கொடுக்கறது வழக்கம். சரி, இந்த அவன் 500 ரூபான்னு சொல்லி அந்த 500 ரூபாவும் புடவையும் கொடுத்து ஆண்டாள் கையில கொடுத்துட்டான். ஆண்டாள் அதை எடுத்துட்டு போய் வளர்மதி கிட்ட கொடுத்துட்டு அந்த செல்லியம்மன் கோயில்ல அந்த வேன் புறப்படுற இடத்துக்கு போறதுக்கு தயாரா இருந்தாங்க ஆண்டாள். இந்த வெங்கடேஷ் பெருமாள் பத்தி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். அவன் இந்த ஊருக்கு வந்தப்போ அவன் ஒரு மண் வீடு சுவர் இடிஞ்சு விழுந்தா கூட திருப்பி கட்டுறதுக்கு வக்கில்லாதவனா இருந்தான். இப்போ அந்த கட்சியில சேர்ந்த உடனே அவன் மடிப்பு கல்லையாத வேஷ்டி, ஷர்ட்டு, விரல்ல மோதிரம், டாட்டா சூமோ, அடாடா என்ன வாழ்வு அவனுக்கு வந்துடுச்சு. அதுக்கு மேல அவன் பொண்டாட்டி காதுல வளைஞ்சி உடஞ்சிற விழ மாதிரி ஒரு கம்பல் இருக்கும், மூக்குல கண்ணுக்கு தெரியாத மூக்குத்தி. இப்போ அந்த மாதிரி ராணி மாதிரி வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்ல. இது வெங்கடேஷ் பெருமாள் கதை. ஸோ அங்க செல்லியம்மன் கோயில்ல எல்லாம் பொம்பளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எல்லாரையும் வேன்ல ஏத்த ஆரம்பிச்சான் வெங்கடேஷ் பெருமாள். அப்போ ஆண்டாள் விட்டு வைக்கல அவனை. ஓட்டு போடுற அன்னைக்கு காசு தருவியா அப்படின்னு ஆண்டாள் கேட்ட. பெரியம்மா, நீ தான் எல்லா கட்சிக்கும் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற பார்ட்டி ஆச்சே அப்படின்னு கிண்டல் அடிச்சான். சரின்னு எல்லாரும் வேன்ல ஏறிட்டு கிளம்பியாச்சு வேனு விருதாச்சலத்துக்கு. வழியெல்லாம் ஒரே கொடி, தோரணம், கட் அவுட், பேனர், பசங்க எல்லாம் ஒரே கும்மாளம் அடிச்சுட்டு எல்லாம் முதல்ல எல்லாம் பாக்குறதுக்கு அதிசயமா இருந்தது. அப்புறம் விருதாச்சலம் போய் சேர்ந்துட்டாங்க. விருதாச்சலம் நகரத்துல இருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடம் ஒரு 1/4 மணி நேரம் தான் யூஸ்வலா ஆகும். பட் அன்னைக்குன்னு பார்த்து இத்தனை வேன் எல்லாம் வரவே 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எல்லாரையும் வேன்ல இருந்து இறக்கி விட்டு சீக்கிரம் போய் இடத்த பிடிங்க, அப்புறம் இடம் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாம் விரட்டி விட்டோம். ஆண்டாள் அவசர அவசரமா ஒரு சேர்ல உக்காந்தாச்சு. ஆண்டாளுக்கு ஒரு 2 வரிசைக்கு முன்னாடி 2 பொம்பளைங்க ஒரே சண்டை. ஈமா பெரிய கூட்டம் நடக்கிற இடத்துல நான் உக்காந்த இடம் தான் உனக்கு கண்ணில் கிடைச்சுதா அப்படின்னு ஒருத்தி கேட்க, நீ புடிச்சியா இந்த இடம், இது நான் புடிச்ச இடம், நீ என்கிட்ட மல்லு கட்டுற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இந்த சண்டையில பின்னாடி இருந்த பொம்பளைய தாடையில ஒருத்தி முழங்கை இடிக்க அவ எழுந்து உங்க சண்டைக்கு நான் உதவாங்கம்மான்னு கேட்க, இந்த சண்டை ரொம்ப மும்முரமாயி 2 பேரும் அடிக்க போகும்போது எல்லா லேடிஸும் அவங்கள பிரிச்சு வச்சு பக்கத்துல இருந்த ஒரு குழந்தைகிட்ட இருந்து சேரை வாங்கி உட்கார வச்சு சமாதானம் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு பொம்பளை சேர்ல உட்காந்துருக்கா, 3 பொம்பளைங்க எதிரில உட்காந்துட்டு, நீ எப்படி இங்க எங்களுக்கு சரி சமமா உக்காருவேன் அப்படின்னு கேட்டாங்க. அவ என்ன சொன்னான்னா, நான் என்ன உங்க வீட்டுல உக்காந்துருக்கேன், இது கூட்டம் பொது இடம், நான் இங்க உக்காந்துருக்கேன், அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சரி சமமா நீ உக்கார கூடாது அப்படின்னு சொன்னப்ப அவ சொன்னா, நானும் தானே பழங்குடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருப்பி என்ன கேட்டாங்க தெரியுமா, நீ பழங்குடி தான், ஆனா நீ பரத்தெரு அப்படின்னு சொல்லவே அவளுக்கு கோபமா வந்தது. இங்க ஜாதி சண்டை ஆரம்பிக்கிறீங்களா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் பாரு அப்படின்னு அவ மிரட்டவும், இது போல அங்கங்க டிராமா நடந்துட்டு இருந்தது. மேடை ஒரே சொல்லியே ஆகணும். அங்க எல்இடி ஸ்கிரீனு, அப்புறம் இந்த ஸ்ட்ரோப் லைட்டு, அது இது பேனரு, பூச்செண்டு அமக்கலமா இருந்தது. ஒரு 10 பெண்கள், வயசு பெண்கள் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு ட்ரெஸ் போட்டுட்டு சினிமா பாட்டுக்கு கைய காலை தூக்கி ஆடிட்டு இருந்தாங்க. ஆண்டாளுக்கு ஆச்சரியம் தாங்கல. எங்கதான் அந்த பசங்க டான்ஸ் ஆட கத்துக்குவாங்களோ, இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு கண்ணகி சொன்ன, எல்லாம் வயிற்று பழப்புக்கு தானே, நம்ம இங்க உக்காந்துருக்கோம்ல அதனால தானே அப்படின்னு சொல்ற நேரத்துல வெங்கடேஷ் பெருமாள் வந்தான். ஒரு பிளாஸ்டிக் பையில நிறைய தொப்பி, தலைவி போட்டோ போட்ட தொப்பி, அப்புறம் குச்சி வச்ச பதாகை. அவன் சொன்னான், தலைவி வரும்போது எல்லார் தலையிலயும் தொப்பி இருக்கணும்,
இந்த பதாகைய நல்லா உயர புடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது, இது பாரு உங்க தலைவி எப்போ வருவாங்களோ, எங்களுக்கா தாகம் நாக்க வரட்டுது, வெயில் தாங்க முடியல, இந்த பாலியஸ்டர் புடவை வேர்வையா இழுக்க மாட்டேன்னுது, சீக்கிரம் தண்ணி கொண்டான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த டான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் நடந்திருந்தது. கேட்ட உடனே சொர்ணம் பெரியம்மா அவங்க பேத்தி வந்து, ஆயா அர்ஜென்ட்டா வருதா ஆயா, வெளியே போனோம் ஆயான்னு சொன்னோன்னு, ஏய் வெளியே நீ போக முடியாது, கூட்டம் நெருக்கி தள்ளிடும் அப்படின்னு சொர்ணம் சொல்லணும்னு, இங்கேயே உக்காந்து போ அப்படின்னு சொன்னா சொர்ணம், சி உனக்கு வெக்கமா இல்லை ஆயா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு, செலமா உன் மவ போனோம்னால அவ எங்க போனா அப்படின்னு கேட்டதுக்கு, அவ இங்கே தான் உட்காந்து அவளும் போனா அப்படின்னா. அதுக்குள்ள கோமதி வந்து, சரி நான் இந்த பிள்ளைங்களெல்லாம் இட்டுன்னு போறேன், இங்கே வந்து யாரும் ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை, பட் நான் கூட்டின்னு போறேன். போன வேகத்துல எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. என்னன்னா போனதுதான் லாபம், செருப்பு யார் காலையும் மாட்டி செருப்பு அறந்து போனதுதான் மிச்சம். 100 ரூபாய் செருப்பு போச்சு, எனக்காவது பரவாயில்ல, 100 பொம்பளைக்கு சங்கிலியே போச்சு அப்படின்னு சொல்லி அவ வந்துட்டான். அப்புறம் எல்லாருக்கும் பசி ஆரம்பிச்சுது, ஏன்னா நேரம் ஆயிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் ஃபோன் மேல ஃபோன் வெங்கடேஷ் பெருமாளுக்கு போட்டு, நீ முதல்ல சாப்பாடு கொண்டு வா, எங்களுக்கு பசி உயிர் போகுதுன்னு கேட்க உடனே அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு பொட்டலம் கொண்டு வந்து கொடுத்தான். ஆசையா எல்லாரும் திறந்து பார்த்துட்டு பொட்டலம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது என்ன பிரியாணியா குஸ்காவா அப்படின்னா, எல்லாம் பிரியாணி தான் அப்படின்னோம். இங்க எவனோ ஃப்ராடு பையன் பிரியாணின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்கான், உள்ள கிண்டி பாரு அப்படின்னோம். உள்ள கிண்டி பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, ஃப்ராடு பசங்க பிரியாணின்னு சொல்லிட்டு குஸ்கா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 300 பொட்டலம் கூட கேட்டாங்க. ஆண்டாள் அம்மாக்கு சாப்பிட்ட உடனே என்னமோ பண்ணித்து. கண்ணிக்கு வந்து என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு கேட்ட உடனே, ஏண்டாப்பா வந்தோன்னு இருந்தது, ஒரே தாகமா இருக்கு, எத்தையோ கொண்டாந்து பிரியாணின்னு கொடுத்தா எனக்கு நாக்கு வரட்டுதுன்னு சொல்லவும், கண்ணகி அங்க எங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி ஒரு பாக்கெட் வாங்கி பல்ல கிழிச்சு ஆண்டாளுக்கு கொடுத்து ஒரு மாதிரி ஆசுவாசம் படுத்து, அதுக்குள்ள நிறைய பேர் மயக்கம் போட்டு எல்லாரும் அவங்க சொந்தக்காரெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும்போது திடீர்னு வந்து ஒரு டப்பாசு, ஒரு ஹெலிகாப்டர் இது வந்து இறங்குது, ஒரு ரதம் போல ஒரு ஒரு கார். ஸோ ஹெலிகாப்டர்ல இருந்து தலைவி அம்மா இறங்குனாங்க, அந்த ரதம் போல இருந்த அந்த கார்ல ஏறி மேடைக்கு போய் நின்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி எல்லாருக்கும் கை அசைச்சிட்டு அவங்க தலைவி அம்மா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து இந்த ஆண் பகுதிக்கும் பெண் பகுதிக்கும் சவுக்கு கட்டையால போடப்பட்ட ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு இருந்ததுல, எல்லா வயசு பசங்களும் எல்லாம் அந்த அந்த ஃப்ரேம் மேல ஏறி எல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு தலைவி நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த சவுக்கு வந்து மழை மழை மழைன்னு உடைய, அந்த எல்லாம் அங்க இருந்த 100 பேர் அப்படியே கீழே உட்கார்ந்து இருந்த பொம்பளைங்க குழந்தை மேலெல்லாம் பல பேருக்கு கால் உடைஞ்சி கை உடைஞ்சி பலத்த காயம் பட்டுச்சு. அப்புறம் அவங்கள காப்பாத்தலான்னு ஜனம் சேரவே கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு. சில பேர் சரி வெளியே ஓடிடலான்னு ஓட பார்த்தா போலீஸ்காரர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருந்தாரு. ஒரே அமக்களம். இவ்வளோ நடக்கும்போது தலைவி அம்மா அது வெகு தூரத்துல இருந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என் உயிரினும் உயிரான உடலினும் உடலான வாக்காள பெருமக்களே, நான் இங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க வாக்கு எனக்கு தருவீர்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவங்க பேச்சு போயிட்டு இருந்தது. இதுதான் வாழ்க வாழ்கன்ற கதை.